யார் இவ என்ன பத்தி பேசுறீங்க? யார் நீ? என்ன பர்சனல் சொன்னா தெரியும் 2 வருஷமா தெரியும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 4 நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமருதீனுக்கும் ஆதிரைக்கும் நடுவில் ஒரு சண்டை போச்சு. அந்த சண்டையில மெயின் கல்பிரேட் யார் தெரியுமா? இந்த அரோரான்றவங்க தான் மெயின் கல்பிரேட். சரி, என்னதான் நடந்தது அப்படின்றத பார்ப்போங்க. ஆக்சுவலா கமருதீன் சம்பந்தமா ஆதிரைக்கு எல்லா விஷயமும் தெரியும். காரணம், இவங்க 2 பேர் சீரியல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் 2 வருஷம் பழக்கம் இருக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க போல. 2 வருஷம் பழக்கம் இருக்கு. ஆதிரை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவரு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை அரோரா கிட்ட சொல்லியிருக்காங்க. அரோரா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆர்வ கோளாறுல கமருதீன் கிட்டயே அதை பத்தி கேட்டிருக்காங்க போல. சோ கமருதீனுக்கு யார் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. அரோரா ஆதிரைன்னு சொல்லியிருந்தாலும் தெரிஞ்சிருக்கும், சொல்லலனாலும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளோட பர்சனலை பத்தி இந்த வீட்டில் யாருக்கு தெரியும்? ஆதிரைக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி புடிச்சிட்டாரு போல. ஆதிரை கிட்ட என்னோட பர்சனலை பத்தி நீ எதுக்கு பேசுற? நீ யாரு முதல்லன்னு கேட்கிறாரு. நான் என்ன பேசினேன்? நான்லாம் எதுவுமே பேசலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவர் கோவப்பட்டு ஆதிரை கிட்ட பயங்கரமா சண்டைக்கு போயிட்டு இருக்காரு. 2 வருஷம் நம்ம பழகி இருக்கோம்னா என்னோட பர்சனல் தெரிஞ்சிச்சுன்னா மத்தவங்க கிட்ட அந்த விஷயத்தை சொல்லுவியா? அப்படி பார்த்தா உன் பர்சனல் கூட தான் எனக்கு தெரியும், நான் என்ன சொல்லவா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஆதிரை கிட்ட தான் இவர் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஆதிரை கூட பொறுமையா தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம பின்னாடி பேசணும், அப்படி பேசினது அரோரா மூலியமா இவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஆதிரை பெருசா ரியாக்ட் பண்ணாம அமைதியா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது நடந்துட்டு இருக்கும் போது இந்த அரோரா சும்மா இல்லாமல, கமருதீன் சும்மா இரு கமருதீன், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் சொல்லி தான் அவ சொன்னான்றதே உனக்கு தெரியும், நான் சொன்னதை நீ முழுசா உள்வாங்கிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இப்ப அரோரா ஏமாத்துறதுக்கு ஒரு பிளானை போட்டுட்டாங்க. அதாவது ஆதிரை சொன்னதை அரோரா என்ன பண்ணிருக்காங்க, மத்தவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன் கமருதீன் கிட்டே நேரடியா வெளிப்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப எல்லார் முன்னாடியும் அது இஷ்யூ ஆயிருச்சுல. கமருதீன் ஆதிரை கிட்ட கோவப்பட்டு இருக்காருல, அதை சாஃப்ட் பண்றதுக்கு நான் சொல்லி தானே உனக்கு தெரிஞ்சது, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் உருட்டிட்டு இருக்காங்க. இதை தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, மேடம் கடைசி 2 நாள் நான் உன்கிட்ட பேசாம இருந்தேன், ஏன்னு கூட நீ கேட்டல, அதுக்கு காரணம் இதுதான்ற மாதிரி சொல்றாங்க. நீ 2 நாள் பேசாம இருந்த. 2 நாள் எங்கங்க கமருதீன் கிட்ட பேசாம இருந்தாங்க? அந்த வாக்கிங் எப்ப நடந்தது? அந்த ரேம்ப் வாக் மாதிரி நடந்தாங்களே, அது 2 நாளுக்குள்ள தான் நடந்தது. அப்ப நீ சிரிச்சு தான் பேசின, கையெல்லாம் பிடிச்சுக்கிட்ட, துஷாரை கிண்டல் பண்ண, எல்லாம் தான் பண்ண. என்னமோ 2 நாள் கமருதீன் கிட்ட பேசாம இருந்தேன்னு சொல்ற. பச்சை பொய்யுங்க அரோரா சொல்றது. அதாவது அரோரா கிட்ட ஆதிரை ஒன்னு சொல்லியிருக்காங்க, அரோரா அதை கமருதீன் கிட்ட சொல்லியிருக்காங்க போல. இப்ப என்னடா இவன் ஓப்பனா பேசிட்டான், இப்ப நம்ம பின்னாடி பேசினது தெரிஞ்சிருச்சேன்ற மாதிரி அரோரா பயப்படுறாங்க. அரோரா ஒரு டைலாக் சொல்றாங்க. என்னன்னா, அவ உன்னை பத்தி ஒன்னு சொன்னா, நான் அதை கேட்டிருக்கணும், இப்பதான் ஏன் கேட்காம விட்டேன்னு தோணுது, அவ உன்னை பத்தி சொன்னது எல்லாமே சரிதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைலாக் எல்லாம் நீ பேசாத. ஆதிரை உன்கிட்ட சொன்னது தப்பு, தப்பு பர்சனல். அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட, அதாவது கமருதீன் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை அரோரா கிட்ட சொன்னது தப்புங்க. ஆதிரை பண்ணது தப்புனா இந்த அரோரா அதெல்லாம் கேட்டுட்டு அந்த கேட்ட விஷயத்தை கமருதீன் கிட்டயே வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் கமருதீனுக்கு பின்னாடி பேசினது தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த ஆதிரை பொண்ணு பேசினது தெரிஞ்சிருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படுறதுக்கு மெயின் காரணமே இந்த கல்பிரேட் அரோரா தான். ஆனா அரோரா இந்த இடத்துல ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாள் ஏன் தெரியுமா பேசாம இருந்தேன், உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னை பத்தி அவ சொன்ன எல்லாமே சரிதான் அப்படின்ற மாதிரி சினிமா டைலாக்லாம் பேசிட்டு இருக்காங்க. அரோரா கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இந்த ப்ரோமோ படி கமருதீன் ஆதிரை மேல மட்டும் தானே கோவப்படுற மாதிரி காட்டுறாங்க. ஆனா ஃபுல் எபிசோட்ல எனக்கு தெரிஞ்சு கமருதீனுக்கும் அரோராக்கும் கூட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரோரா கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, அவ உன்னை பத்தி சொன்ன எல்லாமே உண்மைதான், இதுக்கப்புறம் பேச மாட்டேன்ற லெவலுக்கு பேசுறாங்கல்ல, இவரும் பதிலுக்கு பேச வாய்ப்பு இருக்கு. நீ மட்டும் ஒழுங்கான்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு வார்த்தையை விட வாய்ப்பு இருக்கு. அரோரா கிட்ட மட்டும் இவர் சாஃப்டா தான் போயிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஆதிரை கூட சண்டை ஏற்பட்டதுல அடுத்து கண்டிப்பா அரோரா கூடயும் இவருக்கு சண்டை ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃபுல் எபிசோட பார்த்தா தான் தெரியும். ரொம்ப ஆர்வமா இருக்கு, இந்த விஷயத்தை பார்க்கணுங்க.